கர்நாடக அரசை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் உருவப்படத்தை எரித்து திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்து நமது புதுச்சேரி செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். அதாவது கர்நாடகத்திற்கு உரிய தமிழகத்துக்கு தேவையான உரிய நீரை கொண்டு வர வேண்டியும், மேலும் அங்கு தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று புதுச்சேரியில் முழு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இன்று காலை பல்வேறு இடங்களில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதாவது பேருந்து நிலையத்தில் சமுதாய இயக்கங்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் சித்தராமையா அவர்களின் உருவமை எரிக்கப்பட்டது. தற்போது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கும் திராவிட விடுதலை கழகம் சார்பாகவும் தற்போது இங்கு உருவமை எரிக்கப்பட்டு தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இங்கு இந்த நிலையில் அதாவது ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் தற்போது அதாவது கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களின் உருவப்படம் தற்போது எரிக்கப்பட்டு காவல்துறை அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் விடுதலை கழக தலைவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இந்த போராட்டம் குறித்து கேட்போம். ஐயா சொல்லுங்க. காவிரியில் தண்ணீர் விடும் அந்த தமிழக உரிமையை மதிக்காமல் திட்டமிட்டு கர்நாடகத்திலே கலவரம் செய்து கொண்டிருக்கின்ற கன்னட வெறியர்களை கண்டித்தும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் இன்றைக்கு மத்திய ஆளுகின்ற நரேந்திர மோடி அவரோட உருவ பொம்மையும் சித்தராமையாவோட உருவ பொம்மையும் கொளுத்திருக்கிறோம். மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். தமிழர்கள் மீதான தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழர்கள் மீதான சொத்துக்கள், வாகனங்கள் அனைத்துக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழர்கள் உரிமை காவிரியில் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இந்த நேரத்தில் கர்நாடக அரசு உடனடியாக ரிசீவ் செய்ய வேண்டும். அப்போதுதான் தமிழ் மக்கள் அமைதியாக இருப்பார்கள். இல்லையே இன்னும் கொதித்தெழுந்து இன்னும் பல போராட்டங்கள் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். தற்போது தொடர்ந்து புதுச்சேரியில் முழு அடைப்பு நடைபெற்று வரும் வேளையில் ராஜா தியேட்டர் சிறையரங்கில் தற்போது சித்தராமையா அவர்களின் உருவபொம்மை எரிப்பு போராட்டம் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமன்றி இந்த இடங்களில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன.